அவர் திரும்ப நம்ம இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் அடக்கி நம்முடைய பாவங்களை எத்தனை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்கள்ல என்ன செய்வாராம் போட்டுருவாருன்னு போட்டிருக்கு. சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுருவாரு. இது பசிபிக் சமுத்திரமா அட்லாண்டிக் சமுத்திரமா சொல்லி மக்களுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த சமுத்திரத்துக்குள்ள அமைக்கிட்டார் நான் உங்களுக்கு சொல்றேன். மறதி என்கிற சமுத்திரத்துக்குள்ள கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, அமர்த்தி இருக்கிறார் நம்முடைய தவறுகளை. மறதி கடலுக்குள்ள கர்த்தர் வந்து அமைக்கிருக்காருன்னு போட்டிருக்கு. கவனிங்க, சில மக்களுக்கு பாருங்க ஒரு குற்ற உணர்வுல ஒரு தூண்டில் எடுத்துட்டு போய் கர்த்தர் ஆழத்துக்குள்ள போட்ட அந்த பாவத்தை இவங்க வந்து பிடிச்சிட்டு வர்றதுக்கு பார்க்காங்க. ராத்திரி பூரா அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தரா தூண்டியெல்லாம் எடுக்காத, அவர் போட்டுட்டாரு உள்ள, நீ விடு, அது அங்கேயே கிடக்கட்டும். இப்போ நீ வந்து அந்த பாவத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணாத, கர்த்தரை பற்றி நினைச்சு ஆராய்ச்சி பண்ணு. உள்ள நன்றினால் நிரம்பட்டும், உள்ள நன்றினால் நிரம்பட்டும். இன்னைக்கு அநேக இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பாவத்தை பற்றி தான் பிரசங்கம் 52 வாரமும். ஆனா கர்த்தர் பாவத்து குப்பை நான் ஏற்கனவே மறதி கடற்குள்ள அமைக்க வச்சுக்க, நீ எடுத்துட்டு வர பிரசங்கம் பண்றதுக்காது அது தூக்கிட்டு வந்து பிரசங்கம் பண்ற. கர்த்தரை பற்றி பிரசங்கம் பண்ணு. மன்னிக்கிறவர், மனதுருகிறவர், மறக்கிறவர், மறதி கடல்ல அமுழ்த்துகிறவர், என்றைக்குமே இதை திரும்பி பாராதவர். இப்படிப்பட்ட தேவன் எங்க பார்க்க முடியும்?